ஹலோ வியூயர்ஸ், எஸ்எம்எஸ் ஃபார் யூடியூப் சேனல்லேருந்து, எஸ்எம்எஸ் ஃபார் கிட்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு தகவலை சொல்கிறேங்க. அதாவது சனி பகவான் பிறந்த கதையை சொல்கிறோம். சனி பகவான் யார்? 9 நவகிரகங்களில் ஒருத்தர் தான் சனி பகவான். அதாவது சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி இருக்கார் இல்லையா? சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும், சோமவாருக்கு சந்திரனும், செவ்வாய்க்கு செவ்வாய் கிரகம், புதனுக்கு புதன் கிரகம், அதுக்கப்புறம் குருவுக்கு தஸ்டே குருவையும், அப்புறம் வெள்ளிக்கிழமை சுக்கிரனையும், சனிக்கிழமை சனி. இந்த மாதிரி 7. அது இல்லாமல் ராகு கேது 7 ஆயிடுச்சா? அது கடைசியில் அதுக்கப்புறம் ராகு கேது. இதுதான் இந்த 9 சேர்ந்தது தான் நவகிரகம். எல்லா கோவில்லையும் உங்களுக்கு நவகிரகங்கள் 9 இருக்கும். அதை சுற்றுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் அதில் ஒரு நட்சத்திரக்கும் பரிகாரங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு விளக்கு வைப்பாங்க. செவ்வாய் கிரகத்துக்கு வைக்கணும். புதனுக்குன்னா புதன்கிழமை அன்னைக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க சில பேருக்கு. சனிக்கு சனிக்கிழமை மோஸ்ட்லி எல்லாருக்குமே சனி பிடிச்சுட்டுருக்கு. இப்போத்துலேருந்து 7 நாட்டு சனி, அர்த்தம சனி, அஷ்டம சனி எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை காகத்துக்கு அன்னம் வைக்கணும், எள்ளு கலந்த சாதத்தை வைக்கணும். அதுக்கப்புறம் கோவிலில் போய் விளக்கு ஏற்றணும், எள்ளு தீபம் ஏற்றணும், நல்லெண்ணெய் விட்டு செய்யணும், அந்த சனீஸ்வரனை சுற்றிண்டு வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு சொன்னாலே எல்லாமே நம்மளோட தோஷங்கள் எல்லாமே போயிடுமா. அதே மாதிரி ஓம் சனீஸ்வராய நமக அப்படின்னு ஓம் சனீஸ்வராய நமக. அதே மாதிரி அனுமனையும் விநாயகரும் கும்பிட்டா எல்லாரோட நம்மளோட தோஷங்கள் எல்லாமே போயிடும். அந்த சனீஸ்வரனோட தாக்கம் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 27ஆம் தேதி டிசம்பர் சனி பகவானோட ஆட்சி பலம் பெறாரு. அதாவது ஒவ்வொரு ராசிலையும் வராரு. அவர் மீனத்துக்கு இப்போ போகிறாரு. சரியா? தனுசுலேருந்து மீனத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அது சரிங்க, நமக்கு என்னங்க, நம்ம எப்போவுமே நல்லதே நினைப்போம், நல்ல சொற்களை பேசுவோம், நல்ல ஆற்றலை பெற்று நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க. எல்லாமே நம்ம பாசிட்டிவ் திங்க் இருந்தாலே நமக்கு எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்மளோட வேலைகளை எல்லாமே தப்பில்லாமல் நமக்கு செய்யணும். எதுக்கு சுவாமியை கும்பிடுறோம்? நம்ம சுவாமியை கும்பிடும்போது அவரோட அருள் கிடைக்கும், நமக்கு சக்தி பெற்று நம்ம கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போய் நம்ம நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஆற்றலையும் பெற்று நம்ம வாழ்க்கையை நடத்தினாலே போதுங்க. யாரோடையும் வம்பு துண்டு வேண்டாம். நம்ம நல்லதே நினச்சோன்னா நல்லது தானே நடக்கும். அதே மாதிரி தான் எப்போவுமே காலைல எழுந்துட்டு நல்லதை நினச்சிட்டு நம்ம நல்லதையே செஞ்சானே போதுங்க, நமக்கு நல்லது நடக்கும் கடவுளே அப்படின்னு பாசிட்டிவாக நினச்சிட்டு நம்ம போகலாம். சரி, இந்த சனி பகவானோட பிறந்த கதை என்ன அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. இது சொல்கிறேன், தெரிஞ்சவங்க கேட்டுக்கோங்க, தெரியாதவங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் கேட்டுட்டு. சரியா? சரி, சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவி பேர் உஷாதேவி. அவர் ஒரு சிவபக்தி. அந்த அம்மா அவருக்கு தன்னோட பலம் குறைஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தவுடனே, சரி நம்ம போய் சிவனை போய் தவம் பெறலாம், நமக்கு சக்தி நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சூரிய பகவானோட வைஃப் உஷாதேவி நினைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆனால் சூரிய பகவானை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னை மாதிரியே உருவம், ஷேடோ, அதாவது சாயா தேவி அப்படிங்கிறவிட, நீ நான் வர வரைக்கும் தவம் பெற்று சிவபகவான்கிட்ட வரம் பெற்று வர வரைக்கும் நீ இரு, சூரியனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சாயாதேவியை விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த சாயாதேவி தான் நம்ம உஷாதேவி
அதாவது நம்மளோட மனைவி அப்படின்னு சூரிய பகவானும் அந்த அம்மா கிட்ட வந்து சாயாதேவியோட மனைவியாக நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு வராரு. இந்த அம்மா வந்து காட்டுக்கு போய் தவம் இருக்காங்க, உஷாதேவி அம்மா. இந்த அம்மா என்ன பண்ணுறாரு, சூரிய பகவானோட சாயாதேவி உஷாதேவி நினச்சிண்டு வாழ்க்கையை நடத்துகிறாரு இல்லையா. அவர்களுக்கு 2 பசங்க பிறக்கிறாங்க. அதாவது கிருத்தவர்மா, சனி அப்படிங்கிறது தான் பேர். கிருத்தவர்மா அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் தபதி என்ற பெண் குழந்தையும் பிறக்குது. தாயின் சாயல் வந்து, அதாவது சாயாதேவி வந்து கருப்பாக இருப்பாங்க. சாயானால ஷேடோ எப்படி இருக்கும், பிளாக் கலரில். ஸோ அந்த கலரில் வந்து இந்த பையன் வந்து பிறந்துடுறான். சரி, தாயின் சாயலில் இருக்கிறதால அவருக்கு வந்து இவர் மேலே வந்து யாருக்கு, சூரியனுக்கு வந்து அவ்வளோ விருப்பமே இருக்காது. கருப்பாக இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே வந்து ஒரு வெறுப்பு வந்துடுறது. வெறுப்பு வந்தோடனே என்ன ஆகிடுறது, மற்ற அதாவது அந்த குழந்தைகிட்ட, பொண்ணு குழந்தைகிட்டலாம் ரொம்ப பாசமாக இருக்கார். அதை பார்த்து 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 என்ன ஆறுது, இந்த சனி, அதாவது கிருத்தவர்மா அப்படின்னு அந்த கருப்பாக இருக்கிறதால சனி அப்படின்னு வச்சுடுறாங்க. அந்த சனிக்கு வந்து மறுபெயர் தான் சனி. கிருத்தவர்மாவோட மறுபெயர் தான் சனி. அந்த சனி என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா மேலே ரொம்ப வெறுப்பாயிடுறது. தந்தை மேலே வந்து அன்பிற்கே ஏங்கி 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 சனி பகவானை வளர வர வந்து தந்தை மேலே வந்து வெறுப்பு வந்துடுறது. ஒரு கட்டத்தில் தந்தையை தன்னை விரோதியாகவே நினச்சிக்கிறாரு. தன்னுடைய தந்தையை காட்டிலும் தான் சக்தி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி காசிக்கு சென்று அவர் வந்து ஒரு லிங்கத்தை எழுந்தருளி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார், தவம் கொள்கிறாரு. பின்ன வந்து பல்லாண்டு காலம் சிவனை நோக்கி கடுந்தவம் செய்கிறாரு. யார், அந்த கிருத்தவர்மா. சனி பகவான் பக்தியை கண்டு, அதான் சனி பகவான், கிருத்தவர்மா தானே சனி பகவான். அதனால் அந்த பக்தியை கண்டு அவர் வந்து மேசிலேருந்து சிவபெருமான் வந்து கீழே அவரோட முன்னாடி தோன்றி, உனக்கு என்னப்பா நீ வந்து இவ்வளோ கடுந்தவமாக இருக்க, நீ உனக்கு என்ன வேணும், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, நவகிரகங்கள்லேயே, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, நவகிரகங்கள் அப்படின்னு 9 கிரகங்கள் இருக்குது. அதில் நான் ஒரு கிரகமாக இருக்கணும். அந்த கிரகத்தில் எனக்கு தான் வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கணும். என்னை கண்டாலே எல்லாரும் பயப்படணும். அதாவது நான் வந்து என் தந்தைக்காக, சூரிய பகவானை விட நான் வந்து ரொம்ப வல்லரசலாக இருக்கணும். எல்லா கிரகங்களை விடையும் நான் வந்து ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கணும். எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்துடணும். நீ வந்து என்னை பார்த்தாலே எல்லாருமே பயப்படணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு. சரின்னு சொல்லி சிவபகவான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வரம் கொடுத்துட்றாரு. ஏன்னா தவம் இருக்கார்ல, கடுந்தவம் இருந்து ரொம்ப வருஷங்களாக இருந்து யுகங்களாக இருந்து அவரை வந்து அந்த சக்தியை பெறாரு. சரின்னு சொல்லி அந்த வரங்களை கொடுத்துட்றாரு. யாரு, நம்ம சிவபகவான். சிவன் வந்து இந்த மாதிரி பண்ணதால் அவருக்கு என்ன சொல்கிறாரு, சனி பகவானுக்கு பக்தியை கண்டு அந்த சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, அவர் முன்னே தோன்றி நவகிரகங்களில் ஒருவராக இருக்க வேணும் அப்படின்னு சொன்னதுக்கும், நவகிரகங்களில் தன்னுடைய பார்வைக்கே வலிமை ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொன்னது தந்தையை விட, அதாவது தந்தைன்னா சூரியனை விட எல்லாரிடையும் தன்னோட பிறந்தவங்களுக்கு பலசாலியாக இருக்கணும். சுருக்கமாக சொன்ன போனால் எனக்கு தான் அதாவது சிவனுக்கு அடுத்தது எனக்கு தான் பலம் ஜாஸ்தியாக இருக்கணும், எனக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்டுடுறார். அதனால் சனி பகவான் வந்து சனி ஆட்சி பெறாரு. நம்ம நட்சத்திர சனி வந்துடுறது அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. எல்லாம் தீமையே நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது புராண கதை. அப்போவும் ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம புராண பெரியவங்கள்லாம். என்ன சொல்கிறாங்க, சனி பகவானோட ஆட்சி பெற்றாலும், சனி வந்து நம்மளோட பார்வையில் இருந்தாலும், நம்ம நட்சத்திரம் இருந்தாலும் ஒன்றும் பயம் இல்லைங்க. அனுமானத்தையும் விநாயகரையும் கும்பிட்டு வந்தாலே போதுங்க. நம்ம கெடுதல் நினச்சாதாங்க கெடுதல் நடக்கும். எப்போவுமே நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும். எனக்கு நல்லதே நடக்கணும், நல்லதே செய்யணும், நல்லது பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல சிந்தனையே எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க டெய்லி. அது ஒரு பிரார்த்தனையே போதும். அதனால் எல்லோருமே எப்போவுமே சந்தோஷமாகவும் நல்ல சிந்தனைகளும் நல்ல ஆற்றலோடும் நம்ம வந்து இருந்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க.
இதுதாங்க இன்றைக்கி. வணக்கம், முடிஞ்சிச்சு. அடுத்தது இனி தொடர்ந்து போடுவேங்க. நான் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன். நான் சில என்னோடய உறவினர்கள் எல்லாம் உடம்பு சரியாமல் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் உங்களோட அருளாலேயும் உங்களோட எல்லாரோட பிரார்த்தனையாலையும் எல்லாருமே குணமாயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் நான் கொஞ்ச நாள் யூடியூப்பில் போடலைங்க. தேங்க்யூ. இப்போவும் இனிமேலையும் நான் உங்களுக்கு புதுசாக இனிமேல் சமையல் குறிப்புகளையும் சொல்கிறேங்க. கோலம் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். சில விஷயங்கள் எல்லாம் கூட சொல்கிறேங்க நான். தேங்க்யூ.